ஸ்ரீ குருப்பியோ நமக. சர்வம் நீ காண்பர் அனைவருக்கும் வணக்கம். கல்யாண விருஷ்டிஸ்தவ பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம். கல்யாண விருஷ்டிஸ்தவம் என்பது ஆதிசங்கர பகவத்பாதாளால் அருளப்பட்ட ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் மீதான சக்தி வாய்ந்த 16 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரமாகும். கல்யாண விருஷ்டி என்பது மங்களங்களை மழையாக வர்ஷிக்கக்கூடியது. பஞ்சதசாட்சரி மகாமந்திர கற்பிதமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் தேவி மங்களங்களை மழை போல் நம் இல்லங்களில் கொட்டி விடுவாள். மிக உயர்ந்த மந்திரமான பஞ்சதசாட்சரியின் ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும், அதாவது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு ஸ்லோகம் என்பதாக இந்த ஸ்தோத்திரம் உள்ளது. தீர்க்க சுமங்கலித்துவம், திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வ வளம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் என அனைத்து க்ஷேமங்களையும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் அடையலாம். 3 முறை ஹ்ரீங்கார மந்திரம் உள்ள இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் தேவியின் முன்பு ஜபித்தால் அவனுக்கு அரசர்கள் வசமாவார்கள். இல்லத்தில் மகாலட்சுமி தாயார் நிலையாக தங்குவாள். சரஸ்வதி தேவி நாவில் நிலைத்திருந்து ஞானம், கல்வி ஆகியவற்றை வழங்குவாள். நீண்ட ஆயுள் அன்னையின் அருளால் கிடைக்கும். இந்த ஸ்தோத்திரம் ஷோடசி கல்யாண ஸ்தோத்திரம், ஷோடசி கல்யாணி ஸ்தவம், கல்யாண விருஷ்டி ஸ்தோத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பஞ்சதசாட்சரி மந்திரம் என்பது தேவி உபாசனையில் இருப்பவர்கள் மட்டுமே குரு உபதேசமாக பெற்று சொல்ல முடியும். ஆனால் பஞ்சதசாட்சரி மந்திரத்தை உள்ளடக்கிய இந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனைவருமே பாராயணம் செய்யலாம் என்பதே அன்னை நமக்கு அருளிய வரமாகும். தேவிக்கு மிக உயர்ந்த புண்ணிய காலமான இந்த வசந்த நவராத்திரி சமயத்தில் இதை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த ஸ்தோத்திரத்தை நவராத்திரி 9 நாட்களுமே பாராயணம் செய்யலாம். மேலும் தேவிக்கு விசேஷமான நாட்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி, அஷ்டமி போன்ற நாட்களிலும் பாராயணம் செய்யலாம். இதை தினமுமே பாராயணம் செய்வது மிகவும் விசேஷமானது. பரதேவதையினுடைய பாதார விந்தங்களில் யார் பக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். ஏனெனில் அவர்களுக்கு இன்னொரு ஜென்மா என்பது கிடையாது. தேவியை சரணடைந்தவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மிகவும் விசேஷமான அதி உன்னதமான இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவத்தை நாம் அனைவரும் இந்த வசந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் பாராயணம் செய்து சகல சௌபாகியங்களையும் அடைவோம். கல்யாண விருஷ்டி ஸ்தவஹ கல்யாண விருஷ்டிபிரிவாமிருதபூரிதாபிஹி லக்ஷ்மீ ஸ்வயம்பரண மங்களதீபிகாபிஹி சேவாபிரம்ப தவ பாத சரோஜ மூலே நாகாரிகிம் மனசி பாக்யவதாம் ஜனானாம் ஏதாவதேவ ஜனனி ஸ்பிருஹணீயமாஸ்தே த்வத்வந்தனேஷு சலிலஸ்தகிதே ச நேத்ரே சாம்நித்யமுத்ய தருணாயுத சோதரஸ்ய த்வத்விக்ரஹஸ்ய பரயா சுதயா ப்ளுதஸ்ய ஈஷத்வநாம கலுஷாः கதிவா ந சந்திः பிரம்மாதயः பிரதிபவம் பிரளயாபிபூதாः ஏகஸ்ஸ ஏவ ஜனனி ஸ்திரசித்திராஸ்தே யஃப் பாதயோஸ்தவ சக்ருத் பிரணிதிம் கரோதி லப்த்வா சக்ருத் திரிபுரசுந்தரிதாவகீனம் காருண்யகந்தலிதகாந்திபரம் கடாக்ஷம் கந்தர்ப்பகோடிசுபகாஸ்த்வயி பக்திபாஜக சம்மோகயந்தி தருணீர் புவனத்ரயேபி ह्रींकारमेव तव नाम गृह्णन्ति वेदा
मातस्त्रिकोणनिलये त्रिपुरे त्रिनेत्रे त्वत्संसृतौ यमभटाभिभवं विहाय दीव्यन्ति नन्दनवने सह लोकपालैः हन्तुः पुरामधिकलं परिपीयमानः क्रूरः कथं न भविता गरलस्य वेगः नाश्वासनाय यदि मातरिदं तवार्थं देहस्य शश्वतमृताप्लुत शीतलस्य सर्वज्ञतां सदसि वाक्पटुतां प्रसूते देवी त्वदङ्घ्रिसरसीरुहयोः प्रणामः किं च स्फुरन्मकुटमुज्ज्वलमातपत्रं द्वे चामरे च महतीं वसुधां ददाति कल्पद्रुमैरभिमतप्रतिपादनेषु कारुण्यवारिधिभिरम्भवात् कटाक्षैः आलोकय त्रिपुरसुन्दरिमामनाथं त्वय्येव भक्तिभरितं त्वयि बद्धतृष्णम् हन्तेतरेष्वपि मनांसि निधाय चान्ये भक्तिं वहन्ति किल पामरदैवतेषु त्वामेव देवि मनसा समनुस्मरामि त्वामेव नौमि शरणं जननी त्वमेव लक्ष्येषु सत्स्वपि कटाक्षनिरीक्षणानाम् आलोकय त्रिपुरसुन्दरि मां कदाचित् नूनं मया तु सदृशः करुणैकपात्रं जातो जनिष्यति जनो न च जायते वा ह्रीं ह्रीमिति प्रतिदिनं जपतां तवाख्यां किं नाम दुर्लभमिह त्रिपुराधिवासे माला किरीटमदवारणमाननीया तान् सेवते वसुमती स्वयमेव लक्ष्मीः सम्पत्कराणि सहलेन्द्रियनन्दनानि साम्राज्यदाननिरतानि सरोरुहाक्षी त्वद्वन्दनानि दुरिताहरणोद्यतानि मामेव मातरनिशं कलयन्तु नान्यम् कल्पोपसंहृतिषु कल्पितताण्डवस्य देवस्य खण्डपरशोः परभैरवस्य पाशाङ्कुशैक्षवशरासनपुष्पबाणा सा साक्षिणी विजयते तव मूर्तिरेका लग्नं सदा भवतु मातरिदं तवार्धं तेजः परं बहुलकुङ्कुमपङ्कशोणं भास्वत्किरीटममृतांशुकलावतंशं मध्ये त्रिकोणनिलयं परमामृतार्ध्रम् ह्रीङ्कारमेव तव नाम तदेव रूपं त्वन्नाम दुर्लभमिह त्रिपुरे गृह्णन्ति त्वत्तेजसा परिणतं वियदादिभूतं सौख्यं तनोति सरसीरुह सम्भवादेः ह्रीङ्कारत्रयसम्पुटेन महता मन्त्रेण सन्दीपितं स्तोत्रं यः प्रतिवासरं तव पुरो मातर्जपेन्मन्त्रवित्
तस्य क्षोणिभुजो भवन्ति वशगा लक्ष्मीश्चिरस्थायिनी वाणी निर्मलसूक्तिभारभारिता जागर्ति दीर्घं वयः इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपाद शिष्यस्य श्रीमच्छङ्करभगवत्कृतौ कल्याणवृष्टिस्तवः।